ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் நாணலை பயன்படுத்தி ஒரு அருமையான குடில் செய்யலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கான நாணல்களை வயல்வெளியிலேருந்து போயிட்டு அறுத்துட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பசங்களோட உதவியால் நாணல்களை வச்சு நல்ல சைடில் அணைச்சி மூங்கி பிளாச்சி வச்சு போட்டு நல்லா செட் பண்ணிட்டோம். கூரைகள் மாதிரியே நல்லா செட் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 பிளாச்சி வச்சு சென்ட்ரலையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருந்த நாணல்கள் எல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு பேஸ் வச்சோம். ஸோ பேஸ் வச்சதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே அந்த குடியில் எடுத்துகிட்டு வந்தோம். சர்ச்சுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்த அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பேஸ் ரெடி பண்ணோம். ஸோ எம்சாண்டை வச்சு கீழே நல்ல ஒரு பேஸை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வாங்கின அந்த சுரூபங்களை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சோம். மரியாள், சூசையப்பர், 3 ராஜாக்கள், இடையர்கள், அது மாதிரி மாட்டு தொழுவத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஆடுகள், மாடு, ஒட்டகம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திவ்ய இயேசுவை வந்து அதில் வச்சோம். ஸோ இயேசுடைய சுருவத்தையுமே அதில் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம். சாண்டா கிளாஸில் இருந்துச்சு, எல்லாத்தையுமே வச்சோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம இந்த வருஷத்துக்கான குடில். போன வருஷத்துக்கான குடில் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.